ஆமி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து மேரிட் டூ மாமா எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிக்ஷன் படிக்கிறோம், யூடியூப்லையும் சரி வேட்பட்டும் சரி படிக்கிறோம்னா ஜஸ்ட் படிச்சுட்டு அந்த டைம் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி தான். நீங்களும் இதை கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறீங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் சொல்லியாச்சு. கமெண்ட் மஸ்ட்டாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. வேறு எதுவும் இல்லை, வாங்க இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஒயின் அங்கேருந்து போயிருப்பா. ஸோ ஜென்னியும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா. ஒயின் இரு, உங்ககிட்ட பேசணும். என்ன ஜெனி எந்த அளவுக்கு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுற? வா, என்னம்மா மாடுலேஷன்லாம் கொடுக்குறடி நீ. சூப்பர் சூப்பர், வெரி குட், ஐ அப்ரிஷியேட் யூ கேர்ள். அப்ரிஷியேட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன நினச்சடி? நீ இது மாதிரி சொன்னோன்னையும் அவனை நான் விட்டுருவேண்ணா? ரொம்ப தப்பு பண்ணுற. ஆக்சுவலாக உன்னை இவ்வளோ ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண தான் நினச்சேன். ஆனால் நீ என்னை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணல. ஜங்குக்கு வாயாலே எனக்கு டேட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நீ வச்சிட்டல. உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேண்ணா? என்னை அவ்வளோ ஈஸியாக நினச்சிட்டியா நீ? ஜெனி, நான் கூட நினச்சேன் ஸ்டார்டிங்கில், யாரடா இது காமெடி பீஸாட்டம் பேசுதுன்னு. ஆக்சுவலாக இப்போ தான் புரியுது ரியல் கலர் என்னென்னு. உன்னை நான் நார்மலாக நினைக்க மாட்டேன் தான். அதுக்காக என் மாமாவை என்னால் சந்தேகப்பட முடியாது. ஏன்னா அவர் ஏன் மாமாடி, என்னை தொட்டு தாலி கட்டின மாமா. தாலி தாலி புரியுதா? இதுதான். அப்புறம் ரொம்ப ஆசைப்படாத, என் மாமாலாம் கிடைக்க மாட்டாருடி. நீ என்ன நினச்சிட்ருக்க அவரை? ஷோ, நீ தாண்டி டம்மி பீஸு. உன் பின்னாலாம் என் மாமா வருவார் நினச்சியா? உனக்கு ஒன்று தெரியுமா? என் மாமா என்னை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணாராம். என்னை பார்த்துன்னு விழுந்துட்டார் மனுஷன். ஆனால் என்ன, இப்போ நான் காலேஜ் படிக்கணும்னு சொல்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கத்துறாரு, அப்படி இப்படின்னு இருக்காரு. இதெல்லாம் நெக்ஸ்ட் இயரே என் மாமா குழந்தை பெற்று கொடுத்துருப்பேன். இதுலலாம் நீ தலையிட்டுருக்காத, இதை சொல்லிவிட்டு. சரி, குழந்தை பெற்றுக்க வேணாம், அப்படி இப்படி கூட உன் மாமா அவங்க கூட இல்லை. இங்கே பாரு ஒயன், நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ. ஜங்குக்க 3 monthஸில் என் பின்னாடி வர வைக்கட்டா? அப்படியா ஜென்னி? 3 monthsலையா? எனக்கும் நல்லா சொடக்கெல்லாம் போட வருது உன்ன மாதிரி. இரு, இன்னொரு டைம் போட்டு பார்க்குறேன். ஹை, நல்லா போடுறேனே. 3 months 6 months கூட எடுத்துக்கோ உன்னால். இதை கூட போடுங்க முடியாது. ஆக்சுவலாக இந்த வார்த்தைலாம் என் மாமா சொன்னால் தான் கெத்தாக இருக்கும். அதனால தான் நான் சொல்லலை. நீ கவலைப்படாத. ஆனால் ரொம்ப ஆடிட்டு இருந்தேன்னா இந்த வார்த்தையை நானே சொல்கிற மாதிரி இருக்கும் ஜெனி. அப்புறம் உனக்கு ஒரு நல்ல பையனை நானே பார்த்து தரேன். என் மாமா பின்னாடியே சுற்றுக்கிட்டு, என் மாமா காலையே பிடிச்சிக்கிட்டு, எங்கள் மாமாவே அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கக்கூடாது. தப்புமா, எனக்கு பிடிக்காது, புரியுதுல? அப்புறம் என் மாமா கிட்ட உன்னை பற்றி ஏதாவது சொல்லி அவருக்கு கோவம் வந்து, என் பொண்டாட்டி நீ இந்த அளவுக்கு பேசினியா அப்படி இப்படின்னு ஒரு இடியை அவனை வெறுத்துறக்கூடாதுமா. அப்புறம் இப்போ நீ நினச்சிட்ருக்கே நல்ல ஃப்ரெண்ட், அந்த பான் கூட கழட்டிட்டு போயிடும். ஏய், ரொம்ப பேசாதடி. மாமா மாமான்னு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டுருக்க. உனக்கு ஒன்று தெரியுமா? ஜங்குக்கு நான் எதுவும் சொன்னாலும் நம்புவான். இப்போ தான் கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் நீ எவ்வளோ கஷ்டப்படுற மட்டும் பாரு. அப்படியா? நானா கஷ்டப்படுறேண்ணா? சரி நானும் பார்க்க வெயிட் பண்ணுறேன். சரி வரேம்மா. அப்புறம் என் மாமா எனக்கு ஆஃப்டர்நூன் பிரியாணி கேட்டாருமா. ஸோ அதனால எனக்கு டைம் இல்லை உன் கூட உட்காந்து டைலாக் பேசிகிட்ருக்க. என்ன பண்ணுறது, நான் நாளைக்கும் காலேஜ் போயிடுவேன். வீக் டேஸில் வந்து உன்கிட்ட டைலாக் பேசுகிறேன். பாய் சென்னி. ஒயன் பாய். கேம் ஸ்டார்ட்ண்ணா. சூப்பர் சூப்பர். அப்படி சொல்லிட்டு ஒயன் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஸோ ஜங்குக் தான் கூட்டிகிட்டு போயிருப்பான். இதுதான் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுவாங்க போல், வா போகலாம். மாமா, ஆக்சுவலாக பின்னாடி உன் பேர் வரணும் மாமா, ஜங்குக்னு. அதெல்லாம் எதுக்குடி பின்னாடிலாம்? அதெல்லாம் நல்லா இருக்காது. இப்போ எங்கே கல்யாணத்துக்கு போகிற? அதை நான் போட்டு வச்சுக்கலான்னு இருந்தேன் மாமா. சரி சரி. காலேஜ்க்கு இதெல்லாம் போட்டு போறியா? இல்லை, அது எப்போனா உனக்கு ரொம்ப ஆசை வரும்ல, அடக்க முடியாத ஆசை, அப்போ உன்கிட்ட போட்டு காட்டுறேன். கம்மனு ரெடி. பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியல, நானே கஷ்டப்பட்டுருக்கேன். நீ வேற என்னை அழகி கடுப்பேத்துற. மாமா என்னடி? மாமா என்னம்மா? இல்லை, நான் தான் பெரிய பிள்ளைல மாமா. நீ பெரிய பொண்ணு தான், நான் ஒன்று சின்ன பொண்ணுன்னெலாம் சொல்லியே
என்னை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான்மா இருக்க நீ. ஆனால் கொஞ்சம் மாமாவை கன்சிடர் பண்ணேன். ஏன்னா மாமா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சொந்தக்கார முன்னாடி ரொம்ப கெத்தாக பேசிட்டு வந்தேன். அதனால் நான் ஏதாவது வேலை கட்டி சிரிப்பாங்கடி பொண்டாட்டி. சிரிப்பானுங்கடி. சரி மாமா, ஆனால் 3rd year போகணும் கண்டிப்பாக. ஓகே சரிம்மா. நானே 2nd year நினச்சேன். இவன் ஒரு வருஷம் தள்ளி போகிறா. மாமா என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. மாமா டிசைன் இது ஓகேவா? எனக்கு தெரியாதடி பொண்டாட்டி, இதெல்லாம் நான் அழகாக இருக்கு பார்க்க. உனக்கு எது பிடிச்சிருவோ எடுத்துவோம்மா. எனக்கு தெரிலம்மா, இதெல்லாம் எனக்கு ஏற்றுக்காதம்மா. புரியுதா? சரி மாமா. மாமா என்னடி இது நல்லா இருக்கு மாமா, ப்ரைஸ் ஆனால் அதெல்லாம் நீ பார்க்காத, வேணும்னா எடுத்துக்கோ. மாமா வேறு டிசைன் யூனிக்காக காட்ட சொல்லுங்கள். ஏதாவது கீரால் அதுமாரி பார்த்துக்கோங்க. ஓகே மாமா என்ன பேசு, எங்கே பாரு, எனக்கெல்லாம் தெரியாது போடி. மாமா அப்போது இதோட என்ன நீ பார்த்ததே இல்லையே பொண்டாட்டி. நீ வேறு எனக்கு ரொம்ப படுத்தாதுடி. நான் வேற எல்லாத்தையும் ஓடிட்டுருக்கேன். நீ வேற ஏம்மா குஜ்லி கம்முன்னு பாருடி. சரிங்க ஜங்கோக் மாமா. என்னம்மா? இதுதான் ஃபைனல். அப்புறம் மாமா நார்மலாக ஒரு 12 ப்ளவுஸ், ஆரி ஒர்க் வந்து ஒரு 12 ப்ளவுஸ். அது என்னடி 12 12 ரெண்டுமே ஒன்று தானடி? இதெல்லாம் நீ நோட் பண்ணுறியா? போ. அப்படி இல்லடி, அது ரெண்டுமே 12 12 சொல்லியிருக்கலாம், இல்லை 12 12 சொல்லியிருக்கலாம். அப்படி மீன் பண்ணி கேட்டேன். நீ எதுக்கு 12 எடுக்கணும்லாம் கேட்கல, புரியுதா? நான் அப்படி இல்லடி, இல்லாமோ அப்படி மீன் பண்ணலாமோ? தெரியும் அம்மா. நீ என்னை நீ நல்லா தான் பார்த்துக்கிற. சரி போய் எடுத்துக்கோ. மாமா என்னம்மா? இருங்க, இந்த டிசைன் மட்டும் நான் கஸ்டமைஸ் பண்ணுறேன், அது மாதிரி பண்ணிவிடுங்க. 1 month போட்டுருங்க. அப்புறம் பொன்னாட்டி முடிஞ்சுதாடி? மாமா இருங்க, மீட்டிங் டீக்ளைண்ட் கொஞ்சம் சீக்கிரம். சரி மாமா, உங்கள் நம்பர் தரீங்களா? நான் ஃபோனில் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். தேங்க்யூ. அப்படி சொல்லிவிட்டு வைன் அங்கேருந்து போயிருப்பா. நடி பார்த்துட்டியா இவ்வளோ சீக்கிரமா? ஆமாம் மாமா, நீ இதை கத்திட்டே இருக்கே, நீ வேஸ்ட்டு தெரியுமா மாமா? சரி என்னை அப்படியே வீட்டில் ட்ராப் பண்ணிடுறியா? பொன்னாட்டி என்னால் வர முடியாது, நீ அப்படியே போ டிரைவர் கூட, சரியா? அப்படியே போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு. மாமா பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வரட்டா? எனக்கும் ரொம்ப கிரேவிங்ஸாக தான் இருக்குடி. எடுத்து வரியா? கேளு ஜங்குக் மாமா, நான் செஞ்சு எடுத்து தர போகிறேன். நீ ஜங்குக் மாமா சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுமா. பொது இடத்துல இதை தவிர்த்துக்கோமா. அதுக்கு வீடு வந்து அப்படியே இழுத்து முடியல, அதனால் கொஞ்சம் பார்த்து. சரி ஜங்குக் மாமா. என்னடி கடுப்பேற்றிட்டு இருக்கியா என்ன? அப்படியே ஒன்று போட்டேன்னு நினச்சிக்கோ. ஏன் சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்க பாரு. மாமா எப்பவுமே ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டேன், அப்படியே பாஞ்சிருவேன், புரியுதா? நீ பாஞ்சிக்கோ, எனக்கு கவலை கிடையாது. மாமா தானே அப்படி சொல்லிட்டு வயன் இப்படி முடியெல்லாம் முன்னாடி போட்டு போகிறா. ஜங்கா பார்த்துடி, கழுத்து சுளுக்கிக்க போகுது, ரொம்ப அப்படியே ஆட்டுற. பார்க்காத, சுளுக்கிக்குதுல, ரொம்ப பண்ணுறடி. ஆனா பொண்டாட்டி சொல்லு மாமா. பிரியாணி கூட 65, அப்புறம் பிரெட் அல்வா, அப்புறம் மாமா ரைத்தா, அப்புறம் மாமா போதும். அப்புறம் ஆனியன் பச்சடி கன்ஃபார்மாக இருக்கணும். எப்படி மாமா இந்த அளவுக்கு மாறிட்ட? எல்லாமே தெரியுதா அவனுக்கு? பேரெல்லாம் நோட் பண்ணி கரெக்டாக கேட்குற. அது பிடிச்சிரியே, உனக்கு பிடிச்சிருக்கா என் மாமாவுக்கு? பிடிச்சிருக்கா என் மாமாவுக்கு? கையிடுறி குழந்த பிள்ளையாட்டும். போ முன்னாடி பிரெட் அல்வா மட்டும் கொஞ்சம் நிறைய. அதுக்கப்புறம் என்னை திட்டக்கூடாது. உன்னால தான் நான் இவ்வளோ சுகர் எடுத்துக்கிட்டேன், இப்போ நான் இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும், இவ்வளோ நேரம் நான் அப்படின்லாம் என்னை திட்டக்கூடாது மாமா. சரி விடு, கோச் தானே, கோச்சிக்க மாட்டான், விடு, நானும் கோச்சிக்க மாட்டேன், போ. ஜங்குக் மாமா வேறு? நீ வேறன்னு கேட்குற, லிஸ்ட்டு வேறு நான் போட்டே இருப்பேன்.
நைட்டுக்கு மட்டும் சப்பாத்தி பண்ணிடுவா மாமா. வேணாண்டி அது வேணாம். அப்போ வேறு தோசை ஓகேம்மா. ஒயிட் சட்னி வேணாம், ரெட் சட்னி ஓகே. சரி மாமா பாய். மாமா நாளைக்கு நான் காலேஜ் போகும்போது உனக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு காலேஜ் போனாலே எனக்கு போதும். போ கிளம்பு, போய் செஞ்சு எடுத்துட்டு வா. சரி மாமா. மாமா நானே இங்கே வந்துட்டேன், இல்லை நீ வந்து சாப்பிடுவா மாமா? நான் வர முடியாது பொண்டாட்டி, நீ வந்துடு, நான் எடுத்துகிட்டு. அப்போது 2 hours தான் இருக்கே, இவ்வளோ நான் எப்படி 2 hours சேர்த்து நான் கிளம்புறேம்மா, பாய் பாய் பாய், டைம் ஆகிடுச்சு மாமா அப்படி சொல்லிட்டு நாங்கள் டக்குன்னு போயிருப்பா. ஸோ ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு அவன் ப்ளஷ் ஆகிட்டு அவன் சிஸ்டமில் உட்காருவான். ஸோ அவளை வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்ணுறது? டேய் ஜங்கு கோக்க பாருடா, இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு மேஜிக் பண்ணிட்டு போயிடுவோம். ஒர்க் பாரு பொண்டாட்டி, கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா. இரு, மாமா வேலை செய்யணும்ல, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அவனே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே இங்கே ஒயின் எல்லாமே ரொம்ப கடகடன்னு செஞ்சிட்டே இருக்கா. ஸோ மாமா வர டைம் ஆகிடுச்சு. ஓகே எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஓகே முடிஞ்சிச்சு. பிரெட் அல்வாக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒயின் எல்லாமே செஞ்சு முடிச்சிருப்பா. ஆனால் என்ன ஒரு 1/2 hour லேட்டாக இருக்கும். ஒயின் இப்போ கரெக்டாக அங்கே வரா. ஸோ ஜங்குக்கு இப்போ தான் மீட்டிங் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக உட்காந்துருக்கான். இன்னும் பொண்டாட்டி வரலையே அப்படி சொல்லிட்டு இப்போ கரெக்டாக ஒயின் சிரிச்சிட்டே வரா. இப்போ அவனுக்கு அவ்வளோ சிரிப்பு வருது. வண்டியாடி அழகி, வாடி பொண்டாட்டி வாடி. என்ன மாமா பச்சை பிள்ளை மாதிரி சாப்பாட்டுக்கு சிரிக்காதடி, பசி இது போடுறி. என்னடி பனானா லீஃப்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்க, வாங்கிட்டு வந்தே அண்ணா? ஆமாம் மாமா. என்ன இந்த லீவ் இவ்வளோ வேலை வைக்கிறாங்க, சரி மாமாக்காக வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்தேன். இருங்க ஃபஸ்ட்டு நான் அதை வாஷ் பண்ணிடுறேன். இருங்க அப்படி சொல்லிட்டு வாஷ்லாம் பண்ணிவிட்டு எடுத்து வந்து வைக்கிறா. ஐயோ நீ எல்லாம் வாடி பொண்டாட்டி, உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டது நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிடணும். நீ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் இப்போ தான் தெரியுதா ஏன் மாமாக்கு? எல்லாம் எப்பயும் தெரியும். புருஷன் பொண்டாட்டி கூட சண்டை வரலாம் நார்மல் தானே. நான் திட்டுற மாதிரி தான் நீயும் என்னை திட்டியோ. என்னை திட்டெல்லாம் விடுவீங்களா மாமா நீங்கள்? போங்க. சும்மா திருப்பாதடி, கழுத்து சுருக்கி போகுது. போங்க. மாமா என்னங்க சிக்கன் 65 போதுமா? இன்னும் 2 வையம்மா. நான் வைக்கிறது பிரச்சனை கிடையாது, அதுக்கப்புறம் என்னை திட்டக்கூடாது. வெய்யிடி எல்லாத்தையும் அப்படியே நல்லா டெம்ட் ஏற்றுற மாதிரி வச்சுட்டு. ப்ரெட் அல்வாடி ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்ணும் தங்கும், அப்புறம் தான் ப்ரெட் அல்வாலாம். அப்புறம் நீ ப்ரெட் அல்வாவே சாப்பிட்டுட்டு இருப்ப, இதை சாப்பிட மாட்டேன். ஒரு வாய் சாப்பிட்டுட்டு சாப்பிட்றேன். ஒரு வாய் ஃபஸ்ட்டு ஒரு வாய் சாப்பிட்டு. மாமா என்ன மாமா குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? இதில் உங்களுக்கு ஒரு குழந்த பிறந்தா அதுவும் உன்ன மாதிரி தான் பண்ணும் போல் நல்லா. ஏன்ட்டு இப்படி மூஞ்சி செலுத்துக்கிற? எங்கள் அம்மானா அப்படி பண்ணுவாங்களா? பிள்ளைக்கு என்ன வேணுமோ பார்த்து வைப்பாங்க. நீ என்னடி இப்படி செலுத்துக்கிற? ஆன்ட்டி கூட ஃபஸ்ட்டு உனக்கு ஸ்வீட்லாம் வைக்க மாட்டாங்க. சும்மா கதை கொடுக்காது என்கிட்ட, இப்படி சொன்னோன்னு நான் வச்சிருவேன். ஒரு வாய்டி, அதுக்கப்புறம் சாப்பாடு தான் சாப்பிடுவேன். நம்பு. செம்மையாக இருக்குடி. இன்னொரு வாய் தெரியுமாம்மா? சரி சாப்பிட்றேன். அப்பா செம்மையாக இருக்குடி மட்டன். பொண்டாட்டி வேறு லெவல்டி. நீ சொல்லு. இவன் உட்காந்து தின்றான் இவன் ஜங்குக். இவனுக்கெல்லாம் ஆசை வேறு எங்கன்னா போக மாடி உன்னை தாண்டி. போக மாடி. அது போகாது தான் மாமா. ஆனால் என்ன இங்கே இருக்க கொஞ்சம் பேருக்கு தான் தெரியல. ஜெனி வாங்க, வாட்டர் சர்ப்ரைஸ். வாங்க உட்காந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு சேர்த்து தான் எடுத்து வந்திருக்கேன். வாங்க. ஐயோ நான் ஒரே ஒரு 14 லீஃப் தான் வாங்கிட்டு வந்தேன். நீ பிளேட் எடுத்து வந்திருக்க, பிளேட்டில் சாப்பிட்றீங்களா? இல்லை பரவாயில்ல. ஐயோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பார்த்து ஒரிஜினல்லாம் வெளியே வருது. என்னது புரியலை? சரி புரியலன்னா சரி தான். ஜெனி சாப்பிட்றீ, என் பொண்டாட்டி வேறு லெவலில் செஞ்சுருக்கா. இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன்னு நினச்சிக்கோயேன். ஏதோ சொல்லுவாங்களே ஹெவனில் இருக்க ஃபுட்டை வேணான்னு சொல்கிற மாதிரி. உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா மாமா? தெரியும். அதெல்லாம் சின்ன வயசில்
பாட்டிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, தெரியும் தெரியும். முன்னாடி மாமா நல்லா தான் வந்திருக்கு. நல்ல வேலை சாப்பாடு எதுவும் குழஞ்சினா அதான் சாப்பாடு எல்லாமே ஒட்டி ஒட்டி இருக்குமே, அதான் நடி. அப்போல்லாம் நீ செஞ்சாகாது. சரி சாப்பிடுங்க. இட்ஸ் ஓகே, எனக்கு வேண்டாம், நான் பீஸா ஆர்டர் பண்ணேன். பீஸாலாம் மயிறு மாதிரி இருக்கும் ஜெனி. வா சாப்பிடு, வா ஒயன் நீ போடுமா அவளுக்கு. சரி மாமா அப்படி சொல்லிட்டு ஒயனும் ஜென்னிக்கு பிளேட்டில் எல்லாமே சர்வ் பண்ணுறா. ஜென்னி ஒரு வாய் சாப்பிட்ட பிறகு தான், பா என்ன இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறா, அப்போ எப்படி இவன் இதை இவ்வளோலாம் மறப்பான். ஜெனி இப்படி இருக்கு, எப்படி முன்னாடி வேறு லெவலா? எப்படி செம்மையா? சூப்பர் சங்குக்கா, இட்ஸ் ரியலி குட். இது மாதிரி ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை உண்மையாலே. சூப்பர். இப்போ சொல்லுடி, நான் ரொம்ப கொடுத்து வச்ச பையன் தானே? நான் ரொம்ப கொடுத்து வச்ச பையன்டி. ஏதோ ஒரு காலத்தில், ஏதோ ஒரு நேரத்தில், ஏதோ ஒரு மாமா ஏதோ புண்ணியம் பண்ணிடுங்க போலடி. மாமா அப்படிலாம் சொல்லாத, நான் தான் சொல்லணும். சீச்சி நான் என்ன அடி பண்ணிட்டேன் உனக்கு? நீ என்ன பண்ணியா? நீ நிறைய பண்ணியிருக்க, நீ போ. எல்லாம் பண்ணிட்டு தெரியாத மாதிரி இப்போ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க? ஒருவேளை சங்குக்கு உண்மையாக லவ் பண்ணுறானா? சே அப்படி இருக்கக்கூடாதே, ஏதாச்சும் பண்ணணுமே. ஜெனி எடுத்துக்கோ, 65 சூப்பராக இருக்கும். கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஜூஸ் எடுத்து வந்துக்கல ஃபைனல் டச்சுக்கு. எடுத்துகிட்டு வந்துருக்க மாமா. ஓகே காரம் இருந்தால் குடிச்சுப்பா, நீ வை. சரிங்க மாமா. டீ இன்னும் கொஞ்சோண்டி மாமா. அப்புறம் திட்டமாட கொஞ்சம் மாமா. என்னடி? ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டூடி. ஸோ ஜென்னியால் இதெல்லாம் பார்க்கவே முடியல. ஸோ பாதியிலே எழுந்துக்கிறா. என்ன ஜென்னி பிடிக்கலையா? பிடிக்கலன்றியாடி? அப்படி இல்லை, 2 பேரும் கொஞ்சம் பர்சனலாக இருந்துப்பீங்க. சீச்சி அப்படிலாம் இல்லை. என்ன லவ் யூ சொல்லிட்டு நெக்ஸ்ட் மூவ்லாம் போக மாட்டோம். நீ போய் அதை உட்காருவா. எரியுதாடி உனக்கு? அப்படி தான் எரியும். ஜெனி உட்காருங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் நாங்கள் ரூமில் தான் பார்த்துப்போம், இங்கெல்லாம் எதுவும் இல்லை. அமைதியாரடி லூஸு. மாமா சும்மா உண்மையை தானே சொன்னேன். சரி அமைதியாரு. அமைதியாரடி பொண்டாட்டி. மாமா என்னங்க பொண்டாட்டி செம்ம டைட்டாக இருக்கடி வயிறு. இவன் முள்ளடி கை குட்ரி. ஓகேவா? ஐயோ என்னடி இவ்வளோ பெருசாகிடுச்சு வயிறு? அதெல்லாம் ஒன்றும் ஆகலை, சும்மா ஆயிரும் உனக்கு பெருசாக வயிறு. ஓகேவா? பா செம்மையாக சாப்பிட்டேன்டி தங்கம். என்னால் முள்ளடி தங்கம். கொஞ்சம் நேரம் நடக்கிறேன்டி. ஜெனி நீயும் நிறைய சாப்பிட்றாதடி. அதுக்கப்புறம் பாரு ரொம்ப கஷ்டப்படுவோம், வெயிட் போட்டேன் அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் குத்தம் சொல்லக்கூடாது, புரியுதா? அப்பெல்லாம் இல்லை சங்குக்கா, நீ போ. பேச்சு பார்த்தியா அவளுக்கு? மாமா சரி நான் கிளம்பட்டா? நீ என்ன பார்த்துட்டு வரியா? மாதிரி டயர்டாக இருக்கு மாமா, கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன், ரொம்ப வேலை என்னட்டே எல்லாமே. சரி பொண்ணு நீ போ. சரி மாமா பாய், லவ் யூ. பொண்டாட்டி இங்கே வா. மாமா ஐ லவ் யூ டூடி. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், நிறைய சாப்பிட்டேன். லவ் யூம்மா, லவ் யூ ஸோ மச்மா. என்ன மாமா கண்ணெல்லாம் கலங்கல? நிறைய சாப்பிட்டேன்ல அதான் கண்ணெல்லாம் கலங்குது. பொடி மயிறு. மாமா ஜங்குக் மாமா. என்னடி? ஒன்றும் இல்லை, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு அங்கேருந்து போயிருப்பா. ஸோ ஜங்குக் என்னவா இருக்கும் மாதிரியே இப்படி பார்த்தே இருப்பான். என்னடி? ஒன்றும் இல்லை போ. இப்போ என்ன பண்ண இப்படி முறுக்கிட்டு போகிறேன்? பாதடி கழுத்து உடஞ்சிட போகுது. போ. எதுக்கு இப்படி உடைக்கிறா கழுத்தை? இன்னைக்குன்னா ஒன்றும் டுபுக்குன்னு உடைய போகுது. அப்போ நான் தான் இவ்வளோ ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு தெரியணும், அது வேறு ஒரு தலைவலி. ஜெனி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு ஜெனிக்கு செம்ம காண்டாக இருக்குது. ஸோ இங்கே ஜங்குக்கு வயனை நினச்சி வைப் பண்ணிகிட்ருக்கான். வயனும் ஜங்குக்கு நினச்சி அப்படியே சிரிச்சுக்கிட்டு ப்ளஷ் ஆகிட்டுருக்கா.
ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் தான் இப்போ ஒர்க்கை முடிச்சுட்டு அவன் காரில் வந்துட்டுருக்கான். கரெக்டாக ஜங்குக் ஃபுல்லாக அவங்க தாட் தான். உங்களுக்கு கால் பண்ணுறான். மாமா தோசை நீ வந்த பிறகு சுடுற மாமா, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது இல்லடி, ஏதோ சொல்ல வந்தேன். அதான் என்ன மாமா? அதான்டி அதான் அது அதுதான் எப்பயும் போல். என்ன மாமா? நட்டிக்காத, என் வாயால் சொல்லணுமா? என்னது ஜங்குக் மாமா சொல்கிறான்? சொல்கிறான் நாவா? ஆமாம், என்ன சொல்கிறான்? என்ன சொல்கிறானா? பிளாக் கலர் சாரி கட்டிட்டுன்னு சொல்கிறான். போதுமா? என்ன மாமாவுக்கு ஒரு மாதிரி இருக்கோ? ஆமாம் இருக்கு, வரேன் வெய். மாமா மாமா சாரி கட்டிட்டு கிச்சனில் இருக்கவா இல்லை பெட்ரூமில் இருக்கவா? இது ஒரு நல்ல கேள்வி. ரூம் போர் அடிச்சிருச்சு, கிச்சனில் வேணா இருக்கியா? அம்மா அண்ணன் நீ ரொம்ப கெட்ட பையன் தெரியுமா? அப்படியா? உங்ககிட்ட மட்டும் தானே இருந்துட்டு போகிறேன் போட்டி. மாமா கிச்சனில் நீ வரும்போது நான் எப்படி ஓடுற மாதிரி இருக்கும்? நல்லா இருக்காது மாமா. நீ ரெட் சட்னி செஞ்சுட்டே இது கரெக்டாக நான் சொல்கிறேன் அப்படியே ஃபோன் பண்ணி, அப்போ நான் வரேன். ஓகே? சரி ஜங்குக் மாமா. என்னடி இப்படி சிரிக்கிற? வெக்கமாக இருக்கா என்ன? இல்லை மாமா வைக்கிறேன். எதுக்கு இப்படி சிரிச்சிட்ருக்க? இல்லை, எல்லாரும் ஒரு மாதிரி கேஷுவலாக கிச்சனுக்கு வந்து தான் அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க. நீ என்ன மாமா இந்த அளவுக்கு இறங்கிட்ட? ஒன்று தவறு. மாமா மாமா இருக்கேன் நீ ஃபோன் பண்ணு, கேஷுவலாக வா. நான் ரொம்ப பண்ணுறடி, பார்த்துக்கிறேன். வா வா வா, கிச்சனில் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறியா? பார்த்துக்கிறேன். என்ன சொன்னேன்? பிளாக் சாரி. ஞாபகம் இருக்கா? இருக்கு மாமா. சரி வச்சிட்ட. வச்சிரு மாமா. வேறு எதுவும் இல்லையாடி? வேறு என்ன மாமா? வேறு என்னன்னு தெரியாதா? உன்னதாண்டி. என்னடி வேற? லவ் யூ ஜங்குக் மாமா. லவ் யூ டு போனாட்டி. வைக்கிறேன் மாமா. வைக்கிறேன்டி. வை. சரி மாமா. அப்படி சொல்லிட்டு ஒயினும் கால் கட் பண்ணியிருப்பா. ஸோ ஜங்குக்கோ கொஞ்ச நேரத்தில் வந்திருப்பான். ஸோ கிச்சனில் தான் ஒயின் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருப்பா. அப்படியே வந்து பின்னாடி கட்டி பிடிச்சிக்கிறான். மாமா என்ன இப்படி கட்டி பிடிக்கிற? இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மாமா புடி அப்படி தானடி இருக்கும். இல்லை என்ன ஸ்ட்ராங்காரி இது வரைக்குன்னு. மாமா இப்போ எப்படி தானே புதுசா? இல்லை சொல்றி. என்ன மாமா ஒரு மாதிரி இருக்க? ஒரு மாதிரிலாம் இல்லையே, எப்பயும் பொண்டாட்டி கூட இருக்க மாதிரி தான் இருக்கேன். நீ ஒரு மாதிரி பார்க்குற. அப்படியா? எங்கே பார்த்த? இங்கேயா? போமாம்மா, சும்மா இல்லை, உண்மையில தான் பார்க்குறேன். போமாம்மா. பொண்டாட்டி திரும்ப. என்னது திரும்படி? மாமா மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தியா? எப்படி? இங்கே கிடைக்காதுன்னு சொன்ன? கிடைக்காது தான், ரொம்ப தூரமாக போயிட்டு இப்போ ஒன்றோடிக்காக வாங்கிட்டு வந்தேன். திரும்ப. பா எப்படி இருக்க தெரியுமா? பிளாக் சாரிக்கும் தலையில் மல்லிப்பூக்கும். சூப்பர் டி. அப்படி சாப்பிட்றேன் அவனை இன்னைக்கு. சாப்பிட்டுட்டா ஓகேவா அவனுக்கு? சாப்பிட்டுக்கோ. தானே பார்த்தேன். என் பொண்டாட்டி வேணான்லாம் சொல்லவே மாட்டாளே. ஆமாம், நான் எதுக்கு வேணாம் சொல்லணும்? என் மாமா தானே சாப்பிட்றான். உன் மாமா சாப்பிடுவான். அவன் பொறுக்கி அவனுக்கு ஓகே சொல்வியாடி? சொல்வேன். என் மாமா பொறுக்கியாக இருந்தா என்ன, என்னவா இருந்தா என்ன, நான் ஓகே சொல்வேன். மாமா ஐ லவ் யூ மாமா. எனக்காக பூலாம் வாங்கிட்டு வந்திருக்க. இன்னைக்கு என்ன வேணுமோ கேட்டு எடுத்துக்கோ. எடுத்துக்கவா? எடுத்துக்கோ. மாமா என்ன?
நீ தானே எடுத்துக்குவான்னு கேட்டால் அதனால தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன கண்ணெல்லாம் எப்படி டே இவ்வளோ பெருசாக விழுந்துற போதடி கீழே. மாமா நீ சும்மா கை மாமா 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 ரூமில் கிச்சனில் வேண்டாம் மாமா. ஏண்டி கிச்சனும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. ஏய் என்னடி மாமா நீ போ மாமா, எனக்கு பசிக்குது தோசை ஊற்று. மாமா நீ சும்மா மாமா சாரி விடு மாமா, அது எது கையில் பிடிச்சி தான் நல்லாயிருக்கும். மாமா என்ன எங்கே மாமா நீ படுத்துற, ஆண்டி வந்தாங்கன்னா அசிங்கமாக விடும் மாமா. அதெல்லாம் வரமாட்டாங்க. தோசை ஊற்று. மாமா நீ ரொம்ப மோசம், நான் இப்படி ஊற்றுவேன். இது என்ன மாமா இதெல்லாம் விளையாட்டு? என்ன விளையாட்டு? ஊற்று நல்லா தான் இருக்குது ஷோ பார்க்க. உனக்கு நல்லா இருக்கும் மாமா, சரியான மாமா நீ. கையை அங்கே வைக்கிற, காட்டு. என்ன காட்டணும்? நீ பார்க்கவே இல்லை இந்த இடத்தெல்லாம். இப்போ காட்டணும் மாமனுக்கு. காட்டுறி போ மாமா. நீ சாரி கொடு, தோசை ஊத்துறி, மாமாவுக்கு பசிக்குது. மாமா நீ ஏன் இப்படி பண்ணுற? நீ தானடி கேட்ட வேணும் நீ இப்போ எதுக்குடி அழுகிற? நான் வேணும்னா ஃபுல்லாக எடுத்துக்கோ, இப்படி என்ன கஷ்டப்படுத்துகிற. கஷ்டமா? ஜாலியா இல்லையா? ஜாலியா? கூச்சமாக இருக்கு மாமா எனக்கு முன்னாடி இப்படி இருக்க. சரி கூச்சப்பட்டுட்டே தோசை ஊற்று. இந்த தோசை எப்படி இருக்கு நான் சாப்பிட்டு பார்க்கணும். கூச்சப்பட்டு ஊற்று தோசை. செய்யாயிட்டு ஊற்று. பூ மாமா சரியான பொறுக்கினி. எவ்வளோ நேரம் ஆகும் தோசை வரத்துக்கு? இப்போ தானே மாமா ஊற்றுனேன், இருங்க வரும். வந்துருச்சா? இரு மாமா. இங்கே போ மாமா. சரியான மணி. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கும் எல்லாமே சாப்பிட்ருப்பான். உங்கள் கூட அப்படி இப்படின்னு குட்டி குட்டியாக ஜாலியாக இருந்திருப்பான். ஸோ இப்போ 2 பேரும் ஒன்றா தான் ரூம் போகிறீங்க. ஜங்குக்கும் அப்படியே உங்கள் மடியிலே படுத்துட்டு பொண்டாட்டி என்ன மாமா நாளைக்கு காலேஜ் போகணும்ல, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா, அரேஞ்ச்லாம் பண்ணிட்டியா? எல்லாமே பண்ணிட்டேன் மாமா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி பார்த்துடி. அட்வைஸ் ஒன்றும்லாம் இல்லை, உனக்கே தெரியும் எப்படி எப்படி இருந்தேன்னு. இதுக்கப்புறம் தப்புலாம் பண்ணாமல் இருந்துக்கோ, சரியா? புரியுதா? சாரிம்மா. சாரிலாம் கேட்கு, நான் சொல்லம்மா, நான் ஜஸ்ட் சொல்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் ஓகே இல்லை அப்படின்னு. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நான் தான் தப்பு பண்ணியிருப்பேன், நான் விட சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஒழுங்காக இருந்துக்கோ, அவ்வளோதாண்டி. கண்டிப்பாக மாமா, சாரி. இதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். சரி எதுக்கு சாரிலாம் எப்படின்னாட்டி அழகி. சரி வத்துங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் வயனும் தூங்கியிருப்பாங்க. ஸோ மார்னிங் வயன் வந்து ரொம்ப ஸ்பீடாக கிளம்பிட்டுருக்கா. ஜங்குக் தான் நான் விட்டுறேன்டி, உன்னை ட்ராப் பண்ணிடுறேண்ணே. சரி மாமா. ட்ரெஸ்ஸு ஏண்டி மார்னிங்கே ஷோ காட்டிகிட்ருக்கேன் முன்னாடி. போ மாமா, நான் ஷோ காட்டுறேன் உன்கிட்ட. பின்ன காட்டலையா? இப்போ நான் எழுந்து வந்து எதை பிடிக்கணும்? பொறுக்கி மாமா, எத்தையும் பிடிக்க வேண்டாம், நீ கம்முன்னு படுத்துகிட்டே பாருவா. இந்த ஆங்கிளில் நல்லா இல்லை, இந்த ஆங்கிளில் வந்து நில்லு மாமா. கம்முன்னு இரு மாமா, டைம் வேறு ஆகுது எனக்கு. அதுக்கு நீ காலை சீக்கிரம் எழுந்துக்கணும்டி. பொழத்துக்கும் தூங்கிட்டு இருக்கேன் என் மேலே படுத்துக்கிட்டு. நான் என்ன பண்ணுறது? உன்னால தான் நேற்று நைட்டு ஃபுல்லாக தொன்னு பேசிகிட்டு இருக்க. காலேஜில் நடந்தது, ஸ்கூலில் நடந்ததெல்லாம் நான் கேட்டேனா? ஐயா நீ தான் கேட்டுடுறத மாமா, அவன் கதை சொல்லுன்னு. ஷோ ஆமா, நீ கம்முன்னு கொஞ்ச நேரம் இருக்கியா? டைம் வேறு ஆகிட்டுருக்கு. என்ன இவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடுச்சா? நான் கூட லேட்டாக கிடைக்கும்னு நினச்சேன். போமாம்மா நீ அப்படி சொல்லிட்டு வயனும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கும் காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு சரி பார்த்து இருந்து கூடி அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன், சரியா? சரி மாமா பாய். சரி பார்த்துமா பாய்ண்ணே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிருப்பான். ஸோ இங்கே வயனும் காலேஜில் உட்காந்துட்டு அவரோட ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கா. ஸோ அப்படியே இந்த சைடு ஜங்குக்கு அவன் ஒர்க் பார்த்துட்ருக்கான். இப்போ கரெக்டாக ஜெனி வா வா. என்ன ஏதாவது சைன் போடணுமா? இல்லை எதுவும் இல்லையா, என்னாச்சு? ஜங்குக் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும்டா, அதனால தான் வந்தேன். சொல்லுடி, என்ன விஷயம்? ஜங்குக் நான் அப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத.
காலேஜ் ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பிச்சிருக்க. பட் நீ செக் பண்ணணும்டா அவளை அடிக்கடிக்கு போய். பிகாஸ் அவள் அது மாதிரி இருக்கா, சின்ன பொண்ணு தெரியாது சரியா. ஈஸியாக யாராச்சும் பிரெயின் வாஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீ போயிட்டு அவள் வந்து பிரைட் கூட பேசுகிறாளா என்னன்னு அப்பப்போ செக் பண்ணுனா அவளுக்கு ஒரு பயம் இருக்கும். லைக் என்ன ஒன்று சொல்லுவா, மம்மாவா ஆ மாமா என்னை செக் பண்ணுறாரு, நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும், நம்ம கரெக்டாக படிக்கணும் அப்படின்னு நினைப்பா. பட் நீ செக் பண்ணாமல் விட்டுட்டேன்னா மாமா என்னை செக் பண்ணுறதே இல்லை, நான் பாட்டு கூலாக இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்கே பார் சங்கோக், நான் வந்து அவள் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை. பட் சம்டைம் மீடியா முன்னாடி அது ரொம்ப தப்பாக போகும், அது ரொம்ப தப்பாக தெரியும்டா, உனக்கே தெரியும்ல. சரி இப்போ என்ன பண்ண சொல்கிற? இது தெரியாமல் ஒரு டைம் பண்ணிட்டா, அது ரொம்ப சாரி கேட்டா, ரொம்ப அழுதாடி, ரொம்ப அழுவ வர வச்சிட்டேன். பத்தது வரைக்கும் உங்கள் அம்மா வீட்டில் வர விட்டு வந்துட்டேன். அப்புறம் காலேஜ் அனுப்புறதா ஐடியா இல்லை. அப்புறம் வீட்டில் அம்மா அப்பா அது நீலாம் சொன்னேன், அது உண்மையிலே கரெக்டு தான், ஏன் சொல்ல நேரத்துக்காக விடுறதெல்லாம். இது தெரியாமல் பண்ணிட்டா. ஓகே இப்போ என்ன பண்ண சொல்கிற? திருப்பி போய் அதெல்லாம் வேணாண்டி, மாதிரி ஆகிடுவா. சங்கு, நான் உனக்கு சொல்ல வரது உனக்கு புரியுதா இல்லையாடா? நீ செக் பண்ணாதான் அவள் கரெக்டாக இருப்பான்னு சொல்ல வரேன். உனக்கு புரியலையா? நீ அதை சந்தேகம்னு பார்க்குற. ஜஸ்ட் நீ வந்து செக் பண்ணுற இல்லையா ஆமாவான்னு, அவ்வளோதான் சங்குக். அதை தாண்டி வர எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை சங்குக். எல்லாம் கரெக்டு தான். இப்போ ஒர்க் இருக்குது, அப்போ போய்க்கலாம். சங்குக்கு இப்படி நினைக்கிறது தப்பு. நான் பார்த்துக்கிற ஒர்க், நீ போய் செக் பண்ணு அவள் பிரைட் கூட இருக்காளான்னு. ஏய் ஜெனி, அவளாம் இருக்க மாட்டா. சங்குக் போய் பாரு, பார்த்தா தானே தெரியும். பார்க்காம இங்கே பாரு சங்குக், நான் தப்பாக சொல்ல. இப்போ புரியுதுல அவனுக்கு, நான் தப்பாக மீட் பண்ணலை சங்குக். புரியுது, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஏதாவது அரட்டை அடிக்க போகிறான்னு சொல்கிறேன். நீ தப்பாக சொல்லன்னு தெரியுதுடி, ஆனால் அப்படி மட்டும் பார்த்தேன்னு நினச்சிக்கோயேன், அவள் அவ்வளோதான் என்கிட்ட. சங்கு கூல் கூல். என்ன நீ ஒய்ஃபை சந்தேகப்படுறியா? ஆக்சுவலாக அவள் அது மாதிரி பொண்ணு கிடையாதுல. சிஜி சந்தேகம் இல்லடி, ஏன் பொண்டாட்டி எப்படிப்பட்டவன் எனக்கு தான் தெரியும். என் தவிர வேறு எந்த பையனையும் அவள் கன்சிடர் பண்ண பார்க்கக்கூட மாட்டா. அப்படிலாம் பட்ட பொண்ணு கிடையாது, அது நான் ஷுவராக சொல்லுவேன். என்ன சகவாசம் தான் சரியில்லை. சரி விட, நான் போயிட்டு பார்த்து வந்துடுறேன். வெரி குட் டெசிஷன் சங்கோக். நான் சொன்னதும் நீ செய்கிற, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே நீ பாரு ஜெனி, நான் போய் பார்த்துட்டு வரேன். சங்கோக் அவகிட்ட எதை சொல்லிக்காத, சும்மா கேஷுவலாக வந்து சொல்லுக்கோ, எனக்கு கஷ்டப்படும்ல மனசு. சரி ஜெனி, அதுவும் கரெக்டு தான், சொன்னால் கஷ்டத்தான் படுவா. தேங்க்ஸ் டி. இட்ஸ் ஓகே சங்கோக், எப்போயும் ஃபோர்டவர் நான் கூடுவேன் தான் எல்லாமே கைட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். சரிடி பாய். போடா போயிட்டு செக் பண்ணிவிட்டு வா, நான் கொளுத்தி விடுறேன் 2 பேருக்கும். வேறு என்ன பண்ணலாம், யோசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜெனி அப்படி இங்கே இருக்கா. ஸோ அப்படி இந்த சைடு ஜங்குக் தான் ஸ்ட்ரைட்டாக வாயனை பக்கத்துக்காக வந்துட்டுருக்கான். மாதிரி டென்ஷனாக தான் இருக்கான் அவனுக்கு, யார் கூட இருக்கக்கூடாதுன்னு. கரெக்டாக கிளாஸ் ரூம்குள்ளே வந்திருப்பான். அப்போ அங்கே மேம் தான் லெசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஃப்ரெண்டில் உட்காந்துட்டு அதை உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்ருப்பீங்க. நீங்கள் ஜங்குக்கு பார்த்தனியோ, மாமா நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ மேம், என்னோடய ஹஸ்பண்ட். போயிட்டு வாயன். ஓகே மேம். மாமா நீ என்ன பண்ணுற? என்ன மாமாவால் என்னை பார்க்காம இருக்க முடியலையா? ஆமாடி, ஏண்டா ஜங்குக்கு இது மாதிரி பண்ண? அவள் தான் ஏதோ ஒன்று சொன்னான்னா அப்படி கேட்டு வந்து பண்ணுறா. அறிவே இல்லையாட ஜங்குக்கு ஒன்று கொஞ்சம் கூட. ஐயோ என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்ன கிளாஸ் தான் கவனிச்சிட்டு இருந்தியா அடி? காவிலேருந்து கட்டில் அடி இல்லையா? என்ன மாமா சொல்கிற? நான் ஏன் கட்டடிக்க போகிறேன்? மாமா சும்மாடி, உன்னை பார்க்கலல்ல, உன்னை சும்மா வெறுப்பேற்றி போகலான்னு வந்தேன். மாமா ஐ லவ் யூ. என்ன மாமா இப்படிலாம் வந்தானா? இப்போ எனக்கு போவே மனசில்லை. நானும் வீட்டுக்கு வந்துட்டா, உன் கூட ஆஃபீஸில் உட்காந்துருக்கிட்டா? பொடி, கிளாஸ் ஒரு நடத்திட்டு இருந்தாங்க, போ ரிசைன் பண்ணு போ. அப்போ ஏன் மாமா நீ வந்த? சும்மாடி, என் கண்ணிலே இருந்துட்டு இருந்தியா, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி நான் போகல. பூடி வெறுப்பேத்தாத போ. மாமா என்னடி
எவ்வளோ நேரம் இன்னும் இருக்குது? 5 ஹார்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மாமா நான் வந்துடுறேனே மாமா. ஏன் போ, சொன்னால் கேளு. அகெயின் சொல்லிட்டு இருக்க முடியாது. போ. போடி போ மாமா. அப்போ எதுக்கு நீ வந்துட்டு இப்படி வெறுப்பேற்றிட்டு இருக்க? போ. சரி பொண்டாட்டி, சரி போ, டைம் ஆகிடுச்சு பார், போ. பாய், லவ் யூ. லவ் யூ. மிஸ் யூ மாமா. மிஸ் யூ டூ பொண்டாட்டி. ஷோ மட்டும் கொஞ்சம் தெளிவாக கண்டுபிடிச்சிருந்தானா நம்ம கதை காலியாக இருக்கும். லெவல் கண்டுபிடிக்கல, அதுவே சந்தோஷம். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஸோ இப்போ வயன் அகைன் கொஞ்சம் கிளாஸில் உட்காந்து கிளாஸ் கவனிச்சிட்ருக்கா. இப்போ கரெக்டாக ஃபோன் கால் வருது. சென்னி அதுக்கு எனக்கு கால் பண்ணுறா. திமிரு பிடிச்சவ. ஓ, ஜங்குக்கு இங்கே வந்துட்டு போனது அவளுக்கு எரிஞ்சிருக்கும் உடம்பெல்லாம். ஏதாச்சும் கெஞ்சுவாலும் என்கிட்ட ஜங்குக்கு கொடுத்துருன்னு. அப்படி தான் கெஞ்சிட்டோம். கிழிச்சு விடுறான் அவளை. ஃபோன் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வயன் வெளியே வந்துட்டு ஜெனியோட ஃபோன் எடுக்கிறா. ஹலோ, சொல்லு ஜெனி, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு புதுசாக கால்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட? ஓ, என் மாமா என்னை பார்க்க வந்ததில் உனக்கு காண்டாயிடுச்சா? இருகள் பேசிட்டே இருந்தேன்னா அப்புறம் என் சைடு இருந்து பேச விடுகள். நீயே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்போ என்ன பிரச்சனை? என் மாமா வந்தது உனக்கு காண்டாயிடுச்சா? ஆமாம், உன் நினப்பு அப்படியே ஆஃபீஸ்லேருந்து காலேஜுக்கு பறந்து வந்துட்டார் உன் மாமா. ஆமாம், என்னை மிஸ் பண்ணாருன்னு வந்தார். உனக்கு என்ன பிரச்சனை? அப்படியா, என்னை மிஸ் பண்ணான்னு வந்தானா? இல்லை, நான் கூட நினச்சேன் நீ பிரைட் கூட படுத்துட்ருப்பேன்னு நினச்சி வந்தான்னு. ஏய் ஜெனி, வாய பாரு. என் மாமா ஒன்றும் அப்படி நினைக்கிறாள்லாம் கிடையாது, புரியுதா? சீ, ஏண்டி இவ்வளோ கேவலமாக சீப்பாக யோசிக்கிற? உன் புத்தி இப்படி தான் இருக்குமா? என் மாமா ஒன்று அப்படி நினைக்க பாரு. மறுபடியும் ஃபோன் வச்சுரு. ஏன் எவ்வளோ கோவப்படுற? மாமா நீ பிரைட் கூட இருப்பியோன்னு அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தார். அது கூட ஒன்று புரிஞ்சுக்க முடியலையா? சரி, நான் கூட நினச்சேன் நீ ரொம்ப கிளவரு, புரிஞ்சுப்பேன்னு. பார்த்தா இது கூட புரிஞ்சுக்க முடியல. அவ்வளோ வீக்கா உங்கள் சைடும் ஜங்குக்கு சைடும்? சரி, எனக்கு ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது, நான் ஃபோனை கட் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு ஜெனி கட் பண்ணிடுறா. இங்கே ஒயினுக்கு அழுக்கையாக வருது. ஜங்குக்கு அதுமாதிரி நினச்சானான்னு சொல்லிட்டு. ஸோ ஈவினிங்கும் ஆகிடுது, வீட்டுக்கும் வந்துடுறா. ஜங்குக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருப்பா. ஜங்குக்கு வந்தோன்னு இதை பற்றி கேட்கணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஜங்குக்கும் வந்துடுறான். ஏய் பொண்டாட்டி, என்ன உட்காந்துட்டே இருக்க? போ, பசிக்குது, சாப்பிட எடுத்துட்டு வாடி. நீயும் சாப்பிட்லையாமே, அம்மா சொன்னாங்க. என்னாச்சு, ஃபஸ்ட்டே காலேஜ் டயர்டாக இருந்ததா என்ன? ஏய் பொண்டாட்டி, உன்னை தான் கேட்டிருக்கேன். ஏய் ஆமா, இன்னைக்கு என் மேலே சந்தேகப்பட்டு அங்கே பார்த்தியா நீ? சொல்லு மாமா. இப்போ எதுக்கு இந்த பேச்சலாம்? போ, போயிடுறா போ, நீயும் சாப்பிட்லன்னு போயிட்டுறா போடி. மாமா, நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. என்ன சந்தேகப்பட்டியா மாமா? நான் சந்தேகப்பட்டியா மாமா? அவன் கூட படுத்துன்னு ஏய் வாயோ உடச்சிருவேன். இப்படிலாம் என்கிட்ட பேசிட்டு இருந்தானா? என்னடி என்ன வந்தோன்னே எகுற பாரு, செம்ம தலைவலியாக இருக்குது. இன்னும் டென்ஷன் எடுத்துகிட்டு இருக்காத. போடி, தவடையிலே நான் கொடுக்க போகிறேன், போடி. ஆமா, அப்போ நீ என்னை இவ்வளோ கேவலமாக நினைக்கிறல்ல? எப்படி மாமா உனக்கு இப்படிலாம் தோணுது? அவன் கூடயா மாமா? உன் தாலி கட்டிட்டு அவன் கூடயா? ஏய், அப்படி நான் நினைக்கவே இல்லடி. தேவையில்லாமல் சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்காத. நான் அப்படி நினைக்கவே இல்லை 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 இல்லை. போ, நினைக்கல போடி. ஏய் நினைக்கல போடி. இல்லை மாமா, நீ நினச்சிருக்க. எப்படி மாமா இதுக்கு மாதிரி கேவலமான எண்ணம்லாம் புத்தியில் சேருது? சொல்லு மாமா. பாருடி, நான் நினைக்கலன்னு சொல்கிறேன். திருப்பி பிரச்சனையை இழுத்துட்டு இருக்காத. நான் நினைக்கல. நான் அவளை கேவலமாலாம் நினைக்க மாட்டேன். இன்னைக்கு என் பொண்டாட்டி பற்றி தெரியும். சரி மாமா, அப்படி நினைக்கல. அப்போ எதுக்கு மாமா வந்த? சொல்லு மாமா, என்னை மிஸ் பண்ண நாள் வந்தியா? பொய் சொல்லாத மாமா, ரொம்ப பச்சையாக பொய் சொல்லாத மாமா. நீ எப்படி மாமா என்னை அது மாதிரி நினைப்பேன்? எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்கு மாமா என்ன நினச்சா. ஏய், அழுத சீன் க்ரியேட் பண்ணிருக்காத. முன்ன அன்னைக்கலடி எனக்கு தலை வலிக்குது. என்னால் இப்போ உன்னை சமாதானம் கூட படுத்த முடியாது. ஏன் போ. ஒன்றும் என்னை சமாதானப்படுத்த வேணாம். நான் ஒன்றும் சாப்பிடல. உனக்கு பசிக்குதுன்னா நீ கீழே போய் சாப்பிட்டுக்கோ மாமா. என்ன சொன்ன? என்னவோ வேணாம்,
ஏன் மாமா இப்படி பண்ற? ஏய், தலை வலிக்குதுடி, தலை வலிக்குதோ ஏன்னு கொஞ்சம் வாயை மூடுறியா? தலை வலிக்குது, அழுகாத, வாயை மூடு. அம்மா நீ கத்தாத மாமா, நீ கத்தனா எல்லாம் கரெக்ட் ஆகிடாதுமா. பாரு, நீயும் வாய் அடிச்சிட்டு இருந்தா எல்லாம் கரெக்டாக அப்படியே தவிடல. ஏன் மாமா கையை மட்டும் வாங்கிட்டு நிறுத்திட்ட? அடி, அவன் கூட படுத்தியான்னு கேட்ட அடி மாமா.